போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னா கூட வேண்டாம் வேண்டாம்னு போறீங்க. நீங்களும் சாட்சியா நிற்கின்ற பக்தர்களை பார்த்து தான் அம்மாவை தேடி வரீங்க. ஆனா நீங்க உங்ககிட்ட நாங்க என்ன கேட்கறோம்? லட்சமா கொடுங்கன்னு கேட்கறோமா, இல்ல 500 1000 கொடுங்கன்னு கேட்கறோமா? சாட்சியாக நில்லுங்க. பொய், ஃப்ராடு, ஏமாத்து வேலை, பித்தலாட்டக்காரன்னு சொல்றவங்க மத்தியில அம்மாவுக்கு நீங்க செய்யறத ஒரே ஒரு நன்றி கடன் சாட்சியாக நிற்கிறது மட்டும்தான். ஏன்னா என் மனம் அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு. கணவன் சரின்னு சொல்லுவாங்க, மனைவி வேணான்னு சொல்றீங்க. மனைவி சரின்னு சொல்லுவாங்க, கணவன் வேணான்னு சொல்றீங்க. ஏன் உண்மையை சொல்றதுக்கு ஏன் கூச்சப்படுறீங்க? உண்மையை தானே சொல்றீங்க அப்படின்னு கேட்பேன். ஆமா சாமி உண்மைதான். இல்ல ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்த்தீங்களா? ட்ரீட்மெண்ட் பார்த்தா வேணான்னு சொல்லுறீங்க. நாங்களும் வீடியோ போட மாட்டேன்னு சொல்றோம். இல்ல அம்மா தான் கொடுத்தாங்க, இயற்கையாக தான் தங்குனுச்சுன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் சாட்சியா நிற்க மாட்டேங்கிறீங்க? எவ்வளோ பெரிய தொழிலில் இருக்கிறவங்க, கோடீஸ்வரங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க கூட வீடியோவை போட்டிருக்காங்க, சாட்சியா நின்று இருக்காங்க. எவ்வளவோ பேட் கமெண்ட்ஸ் கூட நான் மன வருத்தப்பட்டதில்லை. ஆனால் நான் சாட்சியாக நிற்க மாட்டேன், ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அந்த தம்பதிகளுக்கான வீடியோ இது.